சும்மா இழுத்து பார்க்கலாமாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முயலுக்கும் ஆமைக்கும் இன்னைக்கு போட்டி. எங்க அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க பிஸ்ட் போவான் பாருங்க. போகிறானா? டே போதுண்டா. டே இன்னும் போயிட்டே இருக்கா. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொபைல் இல்லைங்க. அதாவது நம்ம விளாக் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro. ஸோ அது பார்த்தீங்கன்னா க்ளீன் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஹெல்மெட்டுக்கு முன்னாடி மட்டும்தாங்க விளாகுக்கு வச்சுருக்கேன். நம்ம இன்ட்ரோ பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மொபைல் வாங்கி தான் நான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே என்னால் பெருசாக விளாகே பண்ண முடியலைங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிங் ஆஃப். நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோவே தரலைங்க. ஒரு 7 டேஸோ 8 டேஸோ ஆயிடுச்சு வீடியோ வந்து. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ தர ஆசைப்பட்றேங்க. எனக்குமே ஆசை தான், பட் தர முடியலைங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நல்ல மொபைலாக பார்த்து எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி அள்ளப்பட்டுக்கோங்க. இப்போதைக்கு நீ எங்கடா கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹைவே போட்டிருக்குங்க. அங்கே போயிட்டு ஜாலியாக சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேங்க, வாங்க அப்படியே வண்டி எடுத்து நம்ம போக்கு பேச ஆரம்பிச்சிருங்க. பறக்கலாமா? ஓகே, பரவாயில்லையே. நம்ம ஊரில் ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்களே. கபிலா, எப்படா ஒரே நாளில் ரோடு போட்டாங்க? ஐயோ, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. ஆமாம். ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் நான் வீடியோவே போடுறது இல்லைங்க. கஷ்டமெல்லாம் இல்லைடா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் கிங் ஆஃப். ஸோ நான் உண்மையாக சொல்லணுன்னா என்கிட்ட விளாக் எடுக்க மொபைல் இல்லைங்க. நம்ம மொபைல் பார்த்திங்கன்னா க்ளீன் கம்மிங்க. ஸோ சீக்கிரமாக ஒரு மொபைல் வாங்கிட்டு ஜம்முன்னு வீடியோ போட்டுடலாங்க. யாரு? பாம்பா? எவ்வளோதான் பெட்ரோல் போட்டாலும் இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு கிங் ஆஃப். ஸோ எனக்கு மட்டும் இந்த கடுப்பு இருக்கா? ஸோ நிறைய பைக்கர்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க, எனக்கு மட்டும் இப்படியா, உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லிட்டு. எப்போவுமே எனர்ஜியாக வீடியோ பண்ணுங்க. நான் ஏதோ ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னே தெரிலங்க. இந்த கிளைமேட்டா கிங் ஆஃப். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் அந்த ரீல் பண்ணியிருப்பேங்க. அது ஒரு மாதிரியாக ஷையாக தான் இருக்குது. பட் ஹெல்மெட் வாங்கினதுமே நம்ம நல்லா ஜாலியாக பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எல்லா ரீல்ஸுமே. மேக்ஸிமம் அந்த சாங்குக்கு எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் விழுந்திருக்குமோ தெரியலைங்க, பார்க்கலாம். ஸோ எனக்கு போர் அடிக்குதுங்க. நான் வேற இங்கே சிங்கிள் ரைடர்ப்பா, இங்கே யாருமே இல்லைங்க ரைட் பண்ணுறதுக்கு கூட. ஸோ யாராவது கோயம்புத்தூரில் ரைடர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. நம்ம எங்கேயாச்சும் குட்டியாக ரைடு போகலாங்க. யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுங்கய்யா. என்ன சன்செட் பார்க்கலான்னு நினச்சா சன்செட்டு கூட ஆகலையே. ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குங்க. நான் சன்செட் பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பட் சன்செட்டே இல்லையே. எங்கேயாவது பெரிய ரைடு போகலான்னு நினைக்கும் போது தான் யாருமே இல்லைங்க கூட. யாராச்சும் சோலோ ரைட் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் இருந்தாலுமே சோலோவை போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. நம்மளே போயிட்டு ரூம் எடுத்து நம்மளே ஸ்டே பண்ணி நம்மளே எடிட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லைன்ற பட்சத்தில் தாங்க நம்ம எங்கேயுமே போகிறதில்ல தூரமாக. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வாங்கப்பா, இப்போவே கிளம்பிடலாம். யாராவது கூட இருந்தால் ஜாலியாக இருக்குங்க. ஒரு 2 பைக் ரைடு ஜாலியாக பண்ணிகிட்ருக்கலாம். பட் யாருமே இல்லாத பட்சத்தில் நானும் ஒன்றும் செய்ய முடியலைங்க. ஆத்தாடி, எங்கள் வீட்டு ஹைட்டுக்கு இருக்கே. என்னங்க இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது? அட்டா அக்கா மக்கா. வாவ், செம்ம ஹைவேங்க. வெறியாக இருக்குப்பா. அடா 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 அடா. வாவ், செம்மையாக இருக்குங்க.
சும்மா இழுத்து பார்க்கலாமா? இழுத்து பார்க்கலாமாங்க? ஐயோ ஏம்மா, இங்கே முன்னாடி பள்ளம் மேடெல்லாம் இருக்குங்க. இல்லைன்னா இன்னும் நல்லா இழுத்துருப்பேன். நம்ம டாப் எண்டு வரைக்கும் இழுத்து பார்க்கலாமா கிங் ஆஃபு? ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் டாப் ஸ்பீட் வீடியோ போடுறேங்க. நம்ம டியூக் ஹேண்ட்பேர் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஓட்டலாம். என்ன இங்க இருந்த வழியை காணோம். கொஞ்சம் இருந்திருந்தா விட்டுருப்பேங்க. ஆஹா, இங்கேருந்து ஹைவே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர் இருக்காங்கப்பா. ஸோ அவங்க இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகுங்க நம்ம பைக்கு. இன்னுமே இழுத்து பார்க்கலாம். ஸோ நம்மளது மொபைலில் தானே நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால தாங்க. ஐயோ, நான் ஏன் இன்னுமே இழுக்க மாட்டேங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பிச்சுக்கிட்டு போயிடுன்னு ஒரு பயங்க. ஸோ அதனால தான் இழுக்க மாட்டேங்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இழுத்து பார்க்கலாங்க. இருக்கிறதே ஒரு மொபைல், அதுவும் பிச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்படி ஈவினிங் நேரத்தில் பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஆஹா, செம்ம ரோடுங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல இந்த பக்கம் ரோடு வருதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து சுற்றிட்டு இருப்போம். எங்களுக்கு கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்க அந்த கிரவுண்டில். அப்போல்லாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க ஊட்டி ஹைவே வரும்னு சொல்லிட்டு ஜம்முன்னு இங்கேருந்து ஊட்டிக்கு போகலாங்க. நம்ம டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம் போல. இங்கே பண்ணலாம் சீக்கிரமாக அதுவும் பண்ணலாங்க. நம்ம கோப்ரோ வாங்கினோம்னா அது பண்ணலாங்க. ஏன்னா க்ரிப் இருக்கும். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா க்ரிப்பே இல்லைங்க. ஸோ அதனால் அந்த ஹோல்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதாங்க, நம்மளால் வீடியோஸே பண்ண முடியாது இந்த மொபைல் கூட இல்லைன்னா. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கேமரா என்ன கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கேமராலாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ மொபைலுங்க. அதைத்தான் நான் கேமராவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் பெருசாக வியூவே இருக்காதுங்க, கொஞ்சம் குட்டியாக தான் வியூ இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டுக்கிங் காஃபு நம்ம அப்படியே போயிட்டு ஒரு கோப்ரோவை தூக்கிடலாங்க. அதுக்கு ஒரு 10K அடிச்சிட்டோன்னா நம்ம போய் எடுத்துடலாங்க. ஏன் 10K அடிக்கணும்னு நான் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்மளை நம்பலைங்க. இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தாங்க நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம ஒரு சேனலில் ஒரு 10K அடித்தோம்னா ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ பையன் ஏதோ உருப்படியான ஐடியா வச்சு உருப்படிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக மட்டும்தாங்க நான் 10K கேட்டுட்ருக்கேன். 10K அடித்த உடனே நம்ம அம்மா கிட்ட போய் காட்டி நமக்குன்னு ஒரு க்ரோத் இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 10,000 ஒரு 12,000 நம்மளை நம்பி அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயலுக்கும் ஆமைக்கும் இன்னைக்கு போட்டி. சும்மா ஜாலியாக போகலாங்க. டேவாடா டே, அவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஸுக்கு கூப்பிட்றாங்க. போகலாமா நம்ம சும்மா? தம்பி, மோதும் போது பார்த்து மோதணும். நீ என்னதான் திரும்பினாலும் என் வண்டிக்கிட்ட நிற்காதுடா. அது ஸ்கூட்டிடா. டே, ஏன்டா ட்ரை பண்ணுற? எங்க அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒத்த கையாலே பீட் பண்ணலாமா? ஹாய் தம்பி. அப்பா, ஸோ மொபைல் பறந்துருமோன்னு ஒரு பயங்க. இப்போ பாருங்க, பிஸ்ட் போவோம் பாருங்க. போறானா? டே போதுண்டா. டே இன்னும் போயிட்டே இருக்கா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. இது ரேஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஆனால் பையன் விடுறாடா பாருங்களேன், திருவிட்டு போயிட்டே இருக்காங்க.
ஆனால் அந்த ஸ்கூட்டி 100 அடிக்குதுங்க. டேய் என்ன இவன் விட மாட்டானோ ரேஸுக்கு? டேய் என்னங்க இவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, இவன் கிவ் அப் பண்ண மாட்டானோ? சரி நம்ம ஒத்த கையாலே பீட் பண்ணிடலாம். அது ஸ்கூட்டி தாங்க, ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தானே. ஸோ நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கோங்க. இது ரேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே பாருங்கள் பிச்சு போயிட்டுருப்போம் பாருங்கள். ஸோ இவன் கிவப்பே பண்ண மாட்டான் போல், ஏதோ பிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நாங்கள்லாம் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, பட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே முடியும் நம்பலாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேங்க நான். ஸோ அது வரைக்கும் நம்ம குட்டியாக ரைட் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. யாராச்சும் ரைடு போனீங்கன்னா ப்ளீஸ் எனக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க, நானும் நிச்சயமா உங்க கூட வரேங்க. நம்ம பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் கூடவே போயிட்டு ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க எனக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். யாராச்சும் ரைடர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஸோ நம்ம எங்கேயாச்சும் குட்டியா ரைடு போலாங்க. நம்ம எங்கேயாச்சும் போகணும்னு நினைச்சிங்கன்னா ஜாலியா போகலாம். ஸோ யாராச்சும் போய்கிட்டு இருக்கீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க, நானுமே கண்டிப்பாக வரேங்க. ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி அதை போட்டுக்கோங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். எல்லாருமே வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். அங்கே ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியை பார்த்துட்டே போறாருங்க. ஸோ என்ன இந்த பையன் தனியாக பேசிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளுக்கு புதுசே இல்லைங்க. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபன்னாக இருந்துச்சுன்னா சரி. ஓகேங்க, எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.